உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார். குருச்சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குவதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புகழ் கூடும். புனித பயணங்கள் உண்டு. நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். துலாம் ராசியில் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள் நடைபெறும். உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும். வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனையை செயல்படுத்த முற்படுவீர்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை உச்சமடையும். எனவே கடன் சுமை குறையவும் வழி பிறக்கும். கடகத்தில் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு செல்கிறார். அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாவார். இருப்பினும் குருவின் பார்வை சகல தோஷங்களையும் அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையும் புரிதுமடைகிறது. அதன் விளைவாக எண்ணற்ற நல்ல பலன் உங்கள் இல்லம் தேடி வரலாம். குருவின் பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். கருத்து வேறுபாடு அகலும். வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையும் உருவாகும். உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகுவர். கடை திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்தடைவார்கள். சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாகிஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவதால் சில காரியங்களில் திடீரென மாற்றம் செய்வீர்கள். வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலர் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு வருமானம் உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பரிகாரம்: விநாயகப் பெருமானை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.